இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். தேவனே, சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவர் இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துகிறவர். இளைத்து போனவர்கள், பலவீனப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே அடிமட்ட நிலைமைக்கு சென்றவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். ஒருவேளை சோர்ந்து போனவர்களாக இருக்கலாம், நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம், வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கலாம், கடினமான வாழ்க்கையின் பாதையிலே கடந்து செல்கிறவர்களாக இருக்கலாம். இனி முடியாது, இனி எழும்ப முடியாது, பயங்கரமான கடன் பிரச்சனையாக இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களும் ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சம்பூரண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன சுதந்திரத்தை ஆண்டவர் திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டார்? அற்பமா எண்ண மாட்டார். ஒருவேளை நினைக்கலாம், வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி நான் முன்னேறுவதற்கு வழி இல்லை, இனி நான் உயர்வதற்கு எனக்கு வழி இல்லை, இனி எனக்கு வேலை கிடைக்க வழி இல்லை, இனி எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அநேக சோர்ந்து துவண்டு போய் இளைத்து போய் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அநேகர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இனிமே என்ன இருக்கு, இனிமே எல்லாம் அவ்வளவுதான், இனிமே ஒண்ணும் முடியாது, நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை அநேகர் பேசுகிறதை கேட்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இளைத்து போன சுதந்திரத்தை அவர் திடப்படுத்துகிற தேவன். நம்பிக்கை இழந்து போனவர்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கையை கொடுக்கிறார். சம்பூரண மழையை பெய்ய பண்ணி, ஒரு மழை பெய்யும் போது அது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஒரு வறட்சியான சூழ்நிலையில நல்ல ஒரு மழை பெய்கிற பொழுது அருமையான என்ன செய்கிறது? ஆங்காங்கே பச்சை பசேலென புல் முளைக்கிறது, செடிகளிலே துளிர் விடுகிறது. எத்தனை அருமையான ஆசீர்வாதத்தை அந்த மழை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சம்பூரண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போனவர்களுடைய வாழ்க்கையிலே, நம்பிக்கை இழந்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் துளிரை தோன்ற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இங்கிலாந்து தேசத்தை ஆண்ட அரசன், அந்த வில்லியம் என்கிற அரசன் மரணம், நான்காவது வில்லியம் என்கிற அரசன் மரணம் அடைந்த போது ஒரு ராத்திரி வேளையாக இருந்தது. அந்த அரண்மனையிலே இருக்கிற மக்கள் எல்லாரும், பிரபுக்கள் எல்லாரும் ஓடி ஓடி ஒரு சிறுமியை தேடுகிறார்கள். அந்த சிறுமி என்ன செய்கிறாள்? நன்றாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒன்றும் தெரியாது, தகப்பன் இறந்ததை கூட அறியாதவளாக அவள் நன்கு தூங்கி கொண்டிருக்கிறாள். அவளை எழுப்புகிறார்கள். எழுப்பி, நீதான் இனி பட்டத்து இளவரசி, நீதான் இந்த இங்கிலாந்து நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி அவளை எழுப்புகிறார்கள். அவளுக்கு ஒன்றும் தெரியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட அந்த அறியாத பருவத்திலே அந்த சிறுமி உடனடியாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாது, நானோ ஒரு சிறு பிள்ளை, இந்த இங்கிலாந்து தேசத்தை ஆளுவதற்குரிய ஞானம், திறமை, தகுதி எனக்கு கிடையாது, நீர் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். இப்படியாக தன்னுடைய அந்த பெரிய பொறுப்பை எல்லாரும் அவள் மேல் சுமத்துகிறார்கள். நீதான் இனி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஜெபித்து ஆண்டவரிடத்திலே ஆலோசனையை கேட்டு அந்த இங்கிலாந்து தேசத்தை வழி நடத்தின அந்த சிறுமிதான் பிற்காலத்திலே சரித்திரத்திலே புகழப்பட்ட அந்த விக்டோரியா மகாராணியார் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. தன்னுடைய மேஜையிலே, அலுவலகத்திலே எப்பொழுதும் வேதத்தை வைத்திருப்பார்களாம். ஜெபித்து வேதத்தை வாசித்து தான் அவர்கள் தன்னுடைய அலுவலக பணியை துவங்குவார்களாம். எல்லா காரியத்திற்கும் கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டு, ஆண்டவரே, நான் ஒரு பலவீனமானவள், நான் ஒரு சிறு பெண், எனக்கு இந்த நாட்டை நடத்த போதுமான அறிவு எனக்கு இல்லை, எனக்கு பலனை தாரும், ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்து அவர்கள் அந்த தேசத்தை சிறப்பாய் வழி நடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலமாக அமைந்தது. நாமும் கூட நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம். நமக்கு முன்பாக இருக்கிற வேலைகள், நமக்கு முன்பாக இருக்கிற சவாலிலே நிச்சயமாக நாமும் ஜெயிக்க முடியும். பலன் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை போதிய வருமானம், பண வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம், நாம் சோர்ந்து போய் காணப்படலாம். எந்த மனிதனையும் பலப்படுத்தவும், எந்த மனிதனையும் உயர்த்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். நாம் ஜெபிக்கிற பொழுது, கர்த்தரை பற்றி கொள்ளுகிற பொழுது, ஆண்டவரே எனக்கு நீர் ஒத்தாசையாக இரும் என்று சொல்லி கர்த்தரை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது
வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் தேவனால் ஆகும். இவங்களதான் ஆண்டவர் உயர்த்துவாரு, இவங்களதான் நல்லா வைப்பாரு, அப்படியெல்லாம் எந்த விதத்திலும் கிடையாது. நம்முடைய வேதத்திலே பார்க்கிறோம், இளைத்து போன சுதந்திரத்தை ஆண்டவர் திடப்படுத்துகிற தேவன். வாழ்க்கையிலே சோர்ந்து போய் காணப்படலாம், வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து காணப்படலாம். கர்த்தரை பற்றி கொள்ளுகிற பொழுது, கர்த்தரை பிடித்து கொள்ளுகிற பொழுது நம்ம நடக்க வேண்டிய ஞானத்தை தருவார், நமக்கு நல்ல ஆலோசனையை தருவார், நம்முடைய குடும்பத்தை நடத்த ஆண்டவர் நமக்கு போதுமான பலனை தருவார், நம்ம செய்கிற வேலையை சிறப்பாய் செய்ய ஆண்டவர் நமக்கு சத்துவத்தை தருவார். எல்லாரும் எல்லா பொறுப்பையும் எல்லா காரியத்தையும் நமக்கென்று கொடுத்திருக்கிற பணியிலே வேலையிலே ஆண்டவர் உயர்வை தருவார், சிறப்பாய் செய்ய அவர் நமக்கு பலன் தருவார். அந்த ஆண்டவரை நாம் இந்த காலை வேளையிலே பற்றி கொள்வோம். ஆண்டவரே, இதெல்லாம் என்னால முடியாது, நான் எப்படி வாழ்க்கையில உயர்வடைவேன், நான் எப்படி இந்த பாடத்தை படிச்சு நான் பாஸ் பண்ணுவேன், எனக்கு வேலை கிடைக்கும், அந்த பணியை நான் எப்படி செய்வேன், எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன் என்று சொல்லி யோசிக்கலாம். ஜெபத்தால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை. எத்தனையோ பேர் பெரிய பெரிய பொறுப்புகளிலே என்ன செய்திருக்கிறார்கள், ஜெபத்தின் மூலமாக அவர்கள் சாதித்திருக்கிறார்கள், வாழ்க்கையிலே வெற்றியை சுதந்திரித்திருக்கிறார்கள். ஆம், ஆண்டவர் இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்துகிற தேவன், சம்பூரண மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், சம்பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் நம்மை திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யார் யார் அவரை சார்ந்து கொள்ளுகிறார்களோ, யார் யார் அவரை பற்றி கொள்ளுகிறார்களோ, அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். யார் யாரெல்லாம் கர்த்தரையே நம்பிக்கையாக வைக்கிறார்களோ, யார் யார் கர்த்தரையே சார்ந்து கொள்கிறார்களோ, ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிற தேவன். அவர்களுடைய பொறுப்பை ஆண்டவர் கையில் எடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இத்தனை பெரிய தேவன் நமக்கு இருக்கிற பொழுது, இவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிற பொழுது நாம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கையை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் பற்றி கொள்ளுவோம். ஆண்டவரே, நான் இளைத்து போனேன், நான் சோர்ந்து போனேன், நான் பலவீனமாய் போனேன், நீர் என்னை திடப்படுத்தும், சம்பூரண மழையை என் வாழ்க்கையிலே பெய்ய பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு ஒரு புகலிடம் உண்டு, எங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. கர்த்தாவே இயேசு சுவாமி, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன். இந்த வேளையிலே சோர்ந்து போன மக்களை ஆண்டவர் பலப்படுத்துங்க, சம்பூரண மழையை பெய்ய பண்ணி இளைத்து போன ஆத்துமாக்களை ஆண்டவர் திடப்படுத்துங்கப்பா. எழும்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரும் உம்மை பற்றி கொள்ளட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.